Taste the Daily. நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கு குறித்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியினுடைய குரலாக மக்கள் மன்றத்தில் ஒலித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகரன் வீட்டினுடைய படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசினுடைய அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திர ரவி ராஜினாமா செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் ஸ்டாலின் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னும் அப்படியே விடையில்லாமல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். வழக்கினுடைய விசாரணையினுடைய முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசரமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாரை காப்பாற்ற இந்த தேசம் என்றும் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டில் ஏற்றப்படுவார். சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களுக்கு நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த சாரை காப்பாற்றியது யார் என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அதற்கான விடை மக்கள் மன்றத்திலே தெரிவிக்கப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.